வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுலங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி, அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 துண்டு பட்டை, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இந்த மசாலா பொருட்களோட இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி, புதினாவை சேர்த்து வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது இதோடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி, புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வெறும் பேனில் தான் வதக்கிட்டுருக்கேன், ஆயில் எதுவுமே சேர்க்கலை. இது ஓரளவு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குஸ்கா குக்கரில் தான் செய்ய போகிறேன். வதக்கிறது எல்லாத்தையும் பேனில் வதக்கிட்டு கடைசியாக குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஜாதி பத்திரி, அன்னாச்சி பூ, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் பேனில் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த குஸ்காவுக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கறது நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டு தான். தக்காளி வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நல்ல ஈரப்பதம் எல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த குஸ்காவுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா தூள் தனியாகவும் மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்சது. நீங்கள் தனியாத்தூள் மிளகாத்தூள் தனியாக யூஸ் பண்ணுவீங்கன்னா தனியாக சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். இதில் இருக்க ஈரப்பதம்லாம் வற்றி நல்ல ஒரு திக்கு பேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறேன். இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் இதை இப்போ குக்கருக்கு மாற்றிக்கிறேன். 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி குக்கரில் கொஞ்சமாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம பேனில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே கூட செய்யலாம். நான் வதக்கிறதுக்கு வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக பேனில் வதக்கிட்டு குக்கரில் சேர்த்துட்ருக்கேன். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இந்த குஸ்கா பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் அந்த மசாலாலாம் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கிறதுனால இந்த சூப்பரான டேஸ்ட்டான குஸ்காவை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டால் போதும், நம்மளோட குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.